அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். நானும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க பாரு, உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் சமைக்க விருப்பம் இல்லைன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கங்க, சரியா? சரிம்மா. சரிம்மா, பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. மேகா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சரி, பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? அது நான் வசுந்தரா கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேம்மா. அதான் நான் திரும்ப கொடுத்துடலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். மேகா, ஒரு நிமிஷம். நான் சொல்றது கேளு. நான் இல்லாத நேரத்துல நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா இந்த வருஷமே உங்க 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் முடிச்சிரும். சரிம்மா, நான் கிளம்புறேன். லேட் ஆயிரும். ஹலோ அஸ்வினி, நீ எங்க இருக்க? நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். நான் பஸ் ஏறிட்டு கால் பண்ணலான்னு நினைச்சேன். சரி, பஸ் மிஸ் ஆயிடும். சரி சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா. ஆ, मोबाईलवर आपण कॉल करत आहात तो सध्या बंद आहे. मोबाईलवर आपण कॉल करत आहात. வாங்க வாங்க வாங்க, வண்டி கிளம்புது. வாங்க வாங்க வாங்க, வா பெருசு, வா 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 வா. பாத்தியாரு பாத்தியாரு, வா 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 வா. திபக், நீயா? எப்படி இங்க வந்த? நான் உனக்காக இங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன் சிஸ்டர் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா! 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 அம்மா, என்னாச்சு? அம்மா, கண்ணை திறந்து பாருங்க. அம்மாக்கு என்னாச்சு? ஏய், அவ எப்படி சொல்லுவா? அவ தான் உங்க அம்மா கொன்னது. இப்ப என்ன பண்றது? நீ தைரியமா இரு. நல்லா இருக்கல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எழாத. புடிங்க புடிங்க, இது எப்படி ஒளிச்சு வச்சிடலாம். தள்ளு தள்ளு. இந்த மாதிரி பதட்டப்படாத. நீ உள்ள போ. நீ உள்ள போ. மேடம், பார்சல். அவரு இல்லைங்களா? அவர் கூப்பிடுங்க. எங்க அவரு? இல்ல, ஒரு பண்டிதரை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் நீங்க சேட்டுக்கிட்ட சொல்லிருங்க, நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன்னு. சரிங்க. ரிலாக்ஸா இரு, எதுக்கும் பயப்படாத. போடா வெளியே. ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அம்மா செத்து போய் கிடக்குறாங்க. உனக்கு இல்ல இல்ல, நான் அப்படி அந்த விடு, விடு, பண்ணல. விடு, நீ போ. நான் ரூமை விட்டு வெளியே போ.
பாடி அழுகி போச்சு. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம ஒன்று பண்ணலாம். பாடியை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி யாருக்கும் தெரியாத மாதிரி ஏசிட்டு ஊற்றி எரிச்சிடலாம். இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம், என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. இல்ல, நான் கொல்லல. கத்தாத முதல்ல. நம்ம இப்ப வேற ஏதாவது செஞ்சாகணும், எல்லாரும் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன விஷயம்? உன் முகம் எவ்வளோ வாடி போயிருக்கு? என்ன எல்லாம் ஓகே தானே? ஆமாப்பா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். மேகா எங்க? அக்கா அத்தை வீட்டுக்கு போயிருக்கா. சரிப்பா, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். 4 நாள் ஆச்சுமா. உங்க அம்மா கிட்ட என்னால ஃப்ரீயா பேச கூட முடியல. எப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. பஞ்சவட்டி போலீஸ் ஸ்டேஷன் எங்க? இந்தாங்க. ஆமா, பேசினேன். அவ நல்லதா இருக்கா. அப்புறம் அம்மா கூட பேசினாங்களே. ஆனா என்னன்னா அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சே. மேகா தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐயம்மா, என்ன என்னம்மா? ஹேய், போய் தண்ணி கொண்டு வாங்க, போங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? பரவாயில்ல. உங்க சிஸ்டர் காலையில வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க? அது 10 மணி இருக்கும். காலையில அத்தை வேற கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உங்க 2 பேருக்காகவும் பூரி கிழங்கு பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். அப்புறம் உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துரு, மறந்துடாத. சரிங்க அத்தை, நாங்க வந்துடுறோம். சரி சானிகா, வாங்க, ரெடி ஆயிடுங்க. நீ போயிட்டு வா, எனக்கு இப்போ உடம்புக்கு முடியலன்னு. அதுக்கப்புறம் அக்கா அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அவ்வளோ நேரம் ஆகியும் உன் அக்கா திரும்ப வீட்டுக்கு வரல. நீ அவளை நினைச்சு கவலைப்படலையா? சார், எனக்கு உடம்பு முடியல, டயர்ட்ல தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு அப்பா வந்தாரு. அப்புறம் நான் அஸ்வினியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதாவது நம்ம பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பார்த்தா அது தெரியும். ஏன்னா அவர்கிட்ட ரெகுலரா அவ போவா. அஸ்வினி யாரு? என் மனைவிதான். அடிக்கடி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவா. ஆனா போனவ திரும்ப வரவே இல்லை. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஆனா அவளுக்கு தெரியாது. மேகா கடந்த 4 நாளா உங்க அம்மா கிட்ட நீ பேசவே இல்லையா? ஆமா. இல்ல, அது என்னன்னா நாங்க தினமும் தான் பேசிப்போம். என்ன இன்னைக்கு மட்டும்தான் நாங்க பேசல. என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல நெட்வொர்க் சரியா கிடைக்காது சார்.
சார் இவங்களோட தங்கச்சி சவிதாவையும் வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாங்க. அட கடவுளே, அவளை கூட்டிட்டு போனதுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மேகா உங்க வீட்டுக்கு வந்தாலா இல்லையா? அவளோட பிஹேவியர்ல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? அவங்க மூடு கோவமா இல்ல சோகமா ஏதாவது? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் தெரியல. சரி சரி உட்காருமா. என்னம்மா நீ, உனக்கு ஃபோன் பண்ணாதான் நீ வருவியா? அத்தை, நீங்க எது வேணா சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிடுறேன். நான் இப்ப சீக்கிரம் போகணும். சோனாலிகா, பூரி கிழங்கு எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டா பாரு. ஏய் கொஞ்சம் மெதுவா சாப்பிடுமா. பாவம் அவ, என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. நீங்க அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? சார், நான் கரெக்டா டைம்ல பார்க்கல. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டேன் சார். என்ன வேலையோ தெரியல. ஆனா பாருங்க, இனிமே எல்லாரும் என்ன தானே திட்டிட்டு இருப்பாங்க. என் வீட்டை விட்டு போயிட்டா இப்ப பூமியிலே இல்ல. நல்லா கேளு. அத்தன் வந்த கேரக்டர் இருக்குல்ல, தன்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, அதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்க கால் டீட்டெயில்ஸை எடு. அப்புறம் அவங்க ஏரியாவில் போய் நீ விசாரி. அப்புறம் அந்த சானிகா, அவள் முகம் தப்பு பண்ண மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக எதையோ மறைக்கிறா. சார் சானிகா அப்புறம் மேகாவோட அவங்க 2 பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் லொகேஷன் ரெக்கார்ட்ஸும் கேட்டிருக்கேன். அது சீக்கிரம் வந்துடும் சார். ஷில்கே, அந்த மேகா அவங்க அத்தை வீட்டிலேருந்து வெளியில் வந்த மூமெண்ட்டை ட்ரேஸ் பண்ணு. நீ ஒன்று பண்ணு, அவங்க அத்தை வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்த மூமெண்ட் வரைக்கும், அதே மாதிரி அத்தை வீட்டிலேருந்து கிரைம் சீன் வரைக்கும் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணு. இந்த கேஸில் ஏதோ ஒரு வகையில் பிரேக் த்ரூ கிடைச்சே ஆகும். மேடம், சவிதாவோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லதா மேடம் இருந்துச்சு. சவிதாவோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா அஸ்வின் தான் 2 குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சவிதா இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டா பாருங்களேன். கொடுத்த வாக்க காப்பாத்த தெரியாத அறிவு கட்ட ஜென்மங்க நீங்களா. இப்ப என் புருஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்க மூஞ்சிலேயே காரி துப்பி இருப்பாரு. அத்தை, அவளை திமிரு தெனாவிட்டா நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், இத பத்தி எல்லாம் உன் அப்பா கிட்ட போய் கேளுடி. நீ போட்டிருக்கியே ட்ரெஸ், நகை, நட்டு இதெல்லாம் யார் கொடுத்தது? ஏன் பணம்டி? என் புருஷன் உன் அப்பனுக்கு மட்டும் வேலை வாங்கி தரலனா இந்நேரம் நடுத்தருல நின்னு இருப்பீங்கடி. இறந்ததுக்கு அப்புறமா ஏன் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? மேகா, அட கடவுளே, இந்த பாவி மக என்னெல்லாம் பேசுறா பாத்தீங்களா? என் வயிறு எரியுதுடி. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, அந்த தர்கா பக்கத்துல இருக்குல்ல, அந்த இடத்தையும் என்னோட இடத்தையும் திரும்ப கொடுத்துரு. அந்த பணத்தை வச்சு நான் சப்னமுக்காக ஏதோ தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன். இனிமே நான் உன்கிட்டயும் வர மாட்டேன், உன் பொண்ணுகிட்டயும் வர மாட்டேன். இதுக்கு மேல மரியாதையும் இல்லை. அப்படியா? ஓகே சார், மேகா பால்கேயோட PM ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் படி பார்த்தா அவளோட மர்டர் 10லேருந்து 12க்குள்ளே தான் நடந்திருக்கு. நமக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்தது 1 மணி 10 நிமிஷத்தில். ரைட் சார். அதாவது மேகா அவங்க அத்தை வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கா, அப்போ மர்டர் பண்ணியிருக்காங்க. இது என்னது? மேகாவோட மர்டர் நடக்கும்போது அவள் வயிறு எம்டியில் இருந்துதான். ஆனால் அவள் அத்தை வேற மாதிரி சொன்னாலே. டிஃபன் சாப்பிட்டு தான் வீட்டை விட்டு போனான்னா? ஒருவேளை சாப்பிட்டு இருக்க மாட்டா சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாருங்க, மேகா வீட்டுக்கு வந்ததும் சோனாலி கிட்ட அவளுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னேன். நான் பூஜை செய்ய உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க சார், பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்ப வீட்டு சாப்பாடுலாம் பிடிக்க மாட்டேங்குது. அது என்ன சொல்றது, அதான் அந்த பீஸா பர்கரு இந்த மாதிரி தான் சாப்பிட்றாளுங்க. வீட்டு சாப்பாடு பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? புரிஞ்சுதா? எனக்கு எல்லாமே தெரியும். 1 வாரத்துக்கு முன்னாடி உனக்கு அவங்களுக்கும் சண்டையாயிருக்கு. அப்போ மேகா உன்னை ரொம்ப கேவலமா பேசியிருக்கா. அதுக்காக நீ அவளை பழி வாங்கியிருக்க. என்ன வார்த்தை சொல்றீங்க சார் நீங்க? சரி, இப்ப எங்க வீட்ல சண்டை இல்லாம இருக்கு? உங்க வீட்ல சண்டை வர்றது இல்லையா? சொல்லுங்க, உங்க வீட்ல வரல? சரி சார், அப்படியோ ஒரு சண்டை வந்துருச்சு, அதுக்காக நீங்க இங்க பாருங்க சார், கோபம் தலைக்கேறும்போது நாம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது சார். அந்த நேரத்துல என்ன தோணுதோ, என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ பேசிடுவோம். அதைத்தான் சொல்றேன். சண்டை போடும்போது மனுஷன் சுய நினைவோடு இருக்க மாட்டான். இங்க பாருங்க,
வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒன்னு சொல்லவா? மேகா என்னுடைய ரத்தம். அவளை நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க சொல்றதை என்னால கேட்டுக்க முடியாது சார். சொல்றது புரிஞ்சுதா? நான் போலாமா? பச்சந்தியை நீ பார்த்திருக்கியா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாத்தோம், அந்த மாதிரி இந்த பொம்பளை மாத்திரம். இவ வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஃபுட்டேஜை கேட்டனே, என்ன ஆச்சு? சார் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை சார், அதனால எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல. ஒரு டீம் அங்க அனுப்பி வை. இவ வீட்டுக்கு போற வழியில எத்தனை ரோடு கனெக்ட் ஆகுதோ அங்க சிசிடிவி கண்டிப்பா இருக்கும், அதனோட ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணு. ஓகே சார். சார், மேகா பால்கியோட லொகேஷன் கால் ரெக்கார்ட்ஸ். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது? சார், இந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல தீபக்ன்ற ஒரு பையன் நம்பர் அடிக்கடி இருக்கு. ஆனா அந்த நம்பர் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யார் அந்த தீபக்? சார், அவன் ரவுடி பையன் மாதிரி ஒரு டைப்பான ஆளு. சொல்ல போனா நம்ம ஸ்டேஷன்லயே அவன் மேல 4-5 கேஸ் இப்போ ஃபைல் ஆகியிருக்கு. அவன் அட்ரஸ் எடுத்துட்டியா? ஆமா சார், நாங்க அவன் வீட்டுக்கும் போனோம், ஆனா வீடு பூட்டி இருக்கு. அவன் மொபைலில் சர்வேலன்ஸில் போட்டு வை. அப்புறம் அவனுக்கும் மேகாவுக்கும் என்ன கனெக்ஷன்றதை பாரு. மேடம், மேகா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் தீபக்கை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் மேகாவோட அப்பா அம்மா தீபக்குங்கிற பேரை கேட்டாலே எரிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. நகையெல்லாம் எங்க போச்சு? யோமா, கொஞ்சம் மேல வாமா, கூப்பிடுறேன்ல. என்னாச்சுப்பா? அம்மாவோட நகையெல்லாம் காணும். அப்பா, அது எனக்கு தெரியாதுப்பா. அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என் பொண்ணு எவனோ ஒருத்தன் மர்டர் தான் பண்ணிருக்கான். என் வீட்டு லாக்கர்ல வச்சிருந்த அவளோட நகை மொத்தமும் இப்போ காணா போயிடுச்சு சார். இப்போ என் பொண்டாட்டியை பத்தியும் எந்த ஒரு தகவலுமே இல்லையே. நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, உங்கள் மனைவியோட ஃபோட்டோ நகையோட டீட்டெயில்ஸை கொடுங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணுறேன். அவர்கிட்ட டீட்டெயில்ஸை வாங்கிக்கோ. சார், முதல்ல மர்டர், அப்புறம் திருட்டு, இப்போ ஆளே காணும். சார், இந்த கேஸில் பெரிய அளவுக்கு சதி வேலை நடந்திருக்கு. சதி வேலை கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் அந்த சதி வேலையை பண்ணது யாரு? அதைத்தான் நாம் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கம் மேகாவை மர்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தீபக்கு எஸ்கேப்பு. ஒருவேளை இது ஹானர் கில்லிங் விஷயமா இருக்குமோ, இல்லை ஓம்கர் 2 பேரையும் கொலை பண்ணியிருப்பாரோ? அப்படி இல்லைன்னா மேகாவை மட்டும் மர்டர் பண்ணியிருக்கலாம். இதில் அவனோட மனைவி அஸ்வினி கூட பங்கா இருக்கலாம். அதனால அஸ்வினியை மறைஞ்சிருக்க சொல்லியிருப்பான். ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம். மேகாவோட மர்டர் அப்புறம் திருட்டில் தீபக் சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஷிர்கே, ஒரு வேலை பண்ணு, தீபக் விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக விசாரி. அவனோட மொபைல் லொக்கேஷன், கால் டீட்டெயில்ஸை எடு. அடுத்து ஓம்கார், அஸ்வினி அவங்களோட சிபிஆர் ரிப்போர்ட்டை எடு. பண்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அஸ்வினியோட ரிப்போர்ட்டை எடு. நம்ம விஷயத்தை சொல்லி அலர்ட்டாக இருக்க சொல்லு. ஜுவல்ஸ் மேட்ரு என்னாச்சுன்னு கேளு. ஓகே சார். நீங்க தான் சுபேதா? ஆமாம் சார். உங்ககிட்ட தான் ராகுல் வந்து கேரேஜ் வாங்கினாரா? எவ்வளோ கொடுத்தாரு? 5 லட்சம் ரூபாங்க. ஆனால் அவன் இன்னும் பணமே தரல. அதுக்கு பதிலாக நகையை அடமானம் வச்சிருக்கான். நகையே அடமானம் வச்சாரா? ஆமாம் சார். நகையெல்லாம் அங்கே தான் இருக்கா? ஆமாம். காட்டுங்க. சார், இதெல்லாம் என்னோட அம்மாவோட நகை. நான் அடமானம் வைக்க தான் கொடுத்தேன். என்ன சார் ஆச்சு? இப்போ தெரிஞ்சிடும். குருடே. சார், சார் என்னாச்சு சார்? இது எல்லாமே அஸ்வினியோட தான். ஆமா சார், இது எல்லாமே எங்க அம்மா நகை தான். சார், உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே மேகா மேல கோபம். உனக்கு பிசினஸ் பண்ண பணம் தேவைப்பட்டது. அதனால ஒரே நாள்ல 2 பேரை வேட்டையாடிட்டியா? சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். இது எல்லாமே பொய் சார். பொய்ன்றான். சொல்றான் சார். சொல்றார். நேரா நில்லு. ஒழுங்கா உண்மையா சொல்லு. நீ நகை திருடினது ஒருவேளை மேகாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். நீ பயந்து போய் மேகாவை கொன்னு இருக்க. எஸ்கேப் ஆக பார்த்தா இப்ப மாட்டிக்கிட்ட.
சார் நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் நகையை தான் திருடினேன். நான் எந்த கொலையும் பண்ணல சார். ஆக்சுவலி அன்னைக்கு 18ஆம் தேதி ஒரு 12 மணிக்கு நான் அந்த வீட்டுக்கு போனேன் சார். என்கிட்ட தான் எப்பவும் வீட்டு சாவி இருக்கும். அப்போ வீட்டில் யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். மாமா வெளியே போயிட்டாரு, அத்தையும் வெளியே போயிட்டாங்க, சாணியும் மேகாவும் காலேஜுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அடமானம் வச்சுட்டேன் சார். உன் மேல நம்பிக்கை வச்சு மாமா சாவியை கொடுத்திருந்தா அதை யூஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு வந்து நகையை திருடிட்டு போயிருக்க வெக்கமா இல்ல? முன்னாடி திருடவே இல்லைன்னு சொன்ன. இவனுக்கு லாடம் கட்டி மேகாவோட மர்டருக்கு பின்னாடி என்னன்னு கேளுங்க. ஐயோ சார், நான் கொலை பண்ணல. அவங்கள பிசிக்கலாவும் மென்டலாவும் உடைச்சிட்டாங்க. ஆனா அப்ப கூட இவன் அவளை கொலை பண்ணதை ஒத்துக்கவே இல்லை. நாசிக் போலீஸ் சொன்னதுனால பண்டர்பூர் போலீஸ் அஸ்வினியை தேடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அஸ்வினியோட ஃப்ரெண்டு தீபக் இன்னும் சிக்கவே இல்லை. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தும் 2வது பொண்ணு அமைதி ஆயிட்டா. ஆனா உண்மையையும் குற்றத்தையும் இன்னைக்கு மூடி மறைக்க முடியாது. உயிரோட இருக்கிறவங்க வாயை மூடிட்டு நின்னாங்கன்னா அதுக்கப்புறம் செத்த பணம் கூட தனக்கான விடையை தானே தேடிக்கும். சார், பாடியை பெட்ஷீட் சுற்றி வந்து கொண்டு போட்டிருக்காங்க. டோட்டலாக டீகம்போஸ் ஆயிருக்கு சார். அக்கம் பக்கத்தில் சர்ச் பண்ண எந்த வெப்பனும் கிடைக்கல. அவரை வண்டியில கொண்டு போய் உட்கார வை. ஷிர்கே, இது அவரோட வீட்டு பெட்ஷீட்ன்றாரு. அப்போ அந்த மர்டர் வீட்டுக்குள்ளே தான் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டில் சுற்றி பாடியை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. சார், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. மர்டர் வேற எங்கேயாவது பண்ணியிருக்கலாம். வீட்டாளுங்களை மாட்டி விட்டுறதுக்காக பெட்ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வீட்டில் இருந்த நகையை திருடி இருக்கும்போது பெட்ஷீட்டை திருடுறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் திருட்டு நடந்திருக்குல்ல. மர்டருக்கான காரணம் அந்த திட்டா கூட இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. பண்டர்பூருக்கு போயிருந்தாங்கன்னா நாசிக்கில் எப்படி இந்த மர்டர் நடந்திருக்கும்? நீ ஒரு வேலை பண்ண, இவங்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, கால் டீட்டெயில்ஸு கால் ரெக்கார்டு உடனே கண்டுபிடி. பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிரு. சார், அஸ்வினி பால்கேவோட பிஎம் ரிப்போர்ட். சார், ரிப்போர்ட் படி பார்த்தா அக்டோபர் 18ஆம் தேதி நடந்திருக்கு. கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க சார். சார், இவங்க பாடியில் அடிப்பட்ட அடையாளம் இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா தரையில் விழுந்ததால ஏற்பட்டிருக்குன்னு. அஸ்வினியோட நகை இடுக்குல ஒருத்தரோட ஸ்கின் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. கொலகாரனோட தான் இருக்கலாம். ஸ்ட்ரகிள் டைம்ல இந்த அஸ்வினியோட மர்டர் 18ஆம் தேதி நடந்திருக்குன்னா மேகாவோட மரணம் 22ஆம் தேதி. அப்போ அஸ்வினிக்கு மர்டர் ஏற்படும் போது மேகா உயிரோட இருந்திருக்கா? இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா யாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். எல்லாரும் நினைச்சிருக்காங்க உங்க பண்டர்பூர்ல இருக்காங்க. சரி, நீ ஒரு வேலை பண்ண. அந்த ஊருக்கு போற பஸ் எல்லாத்துலயும் அஸ்வினியை பத்தி விசாரிச்சு பாரு. ஓகே சார். ஆமா மேடம், இவங்க 18ஆம் தேதி பண்டூர் போறதுக்காக என்னோட வண்டியில தான் ஏறினாங்க. கொஞ்சம் இருங்க, வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சுங்க? வீட்ல இருந்து கால் வந்திருக்கு. ஒரு எமர்ஜென்சி. நான் இறங்கி தான் ஆகணும். ஹலோ. ஆமா சார், அஸ்வினி பண்டர்பூர் போறதுக்காக பஸ்ல ஏறினது உண்மைதான் சார். ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாதி வழியில இறங்கிட்டாங்க. அஸ்வினி பால்கேவோட கால் டீடைல்ஸ் அப்புறம் லொகேஷன் டீடைல்ஸா சார் ரெக்கார்ட் படி பார்க்கும்போது அவங்க கடைசியா பேசினது 12:45க்கு சர்கே கிட்ட பேசியிருக்காங்க. லாஸ்ட் லொகேஷன் எது? லொகேஷன் படி பார்த்தா 12:55க்கு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் 1:05 அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல யார் யார் நம்பர் ஆக்டிவா இருக்குன்னு பாரு. ஒரு நிமிஷம் சார். சானிகா, அப்புறம் அத்தையோட பையன் ராகுல், அப்புறம் நேகா. இவங்களை தவிர வேற யாராவது சஸ்பீஷியஸ் நம்பர்? சார் 2 பேர் இருக்காங்க, தீபக் அப்புறம் சானிகா. சார், தீபக்கோட கால் ரெக்கார்ட் படி பார்த்தா எப்போ மர்டர் நடந்துச்சோ அப்போ தான் தீபக் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சானிகாவோட ஃபோன் ரெக்கார்டில் சித்தேஷோட நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு. சார், அந்த தீபக்கும் சானிகாவும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க. இந்த சாதிக்கு அப்புறம் சித்தேஷ் லாட்கர், அதுக்கப்புறம் தீபக், இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்றத பாரு. ஓகே சார். ஷிர்கே, இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதிலை தான் நாம கண்டுபிடிக்கணும். அஸ்வினி மர்டர் 18ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் நகையும் திருடு போயிருக்கு. அப்போ அதை யார் பண்ணது, ஏன் பண்ண? கேள்வி நம்பர் 2. அஸ்வினி பண்டர்பூருக்கு கிளம்புனாங்கல்ல, அப்போ ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே பஸ்ஸை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கியிருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்போ கேள்வி நம்பர் 3. இந்த மர்டர்ல மேகா சம்மந்தப்பட்டிருக்கான்னா அப்போ மேகாவோட மர்டரை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா? மேகா சானிகா எதுக்காக போய் சொல்லிட்டு இருந்தா? அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததா சொன்னாலே. அப்புறம் இன்னொரு விஷயம், அஸ்வினி அப்புறம் ஓம்கார்
தீபக் கூட கல்யாணம் மேகா கூட நடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. அதனால கோவப்பட்டு தீபக் அஸ்வினியை கொண்டு இருப்பானோ? அந்த விஷயம் மேகாவுக்கு தெரிஞ்சதுனால மேகாவையும் கொண்டு இருப்பான். நீ தீபக்கோட வீடை ஃபுல்லாக செக் பண்ணு. அப்புறம் இன்னொரு வேலை பண்ணு, ஃபாரன்சிக் கிட்ட இருந்து 2 UV லைட்டை அரேஞ்ச் பண்ணு. நாம ஓம்கார் வீட்லேயும் சர்ச் பண்ணணும். ஏதாவது கிடைச்சதா? சார் வீட்டில் ஒரே ஸ்மெல்லாக இருந்தது, அதை நான் மேகா கிட்ட தான் சொன்னேன். ஆமாம் சார், உங்கள் வீட்டிலேருந்து துர்நாற்றம் வருது. துர்நாற்றமா? இல்லையே. இவங்கள தவிர வேற யாருக்காவது பேட் ஸ்மெல் வந்துச்சா? ஆமா சார், எங்களுக்கும் வந்துச்சு. அப்போ வீட்டில் வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த நேரத்தில் நான் மேகா அப்புறம் சாணிக்காவை தான் பார்த்தேன். சார் இங்கே பாருங்க, பிளட் ட்ரேசஸ். ஷிர்கே, இந்த பிளட் ட்ரேசஸ் அஸ்வினியோட பிளட்டோட மேட்ச் பண்ணி பாரு. அது கண்டிப்பா அஸ்வினியோட பிளட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 16ஆம் தேதி உங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. 3 நாள் வரைக்கும் பாடி வீட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கான ட்ரேசஸ் எங்களுக்கு கிடைச்சது. நீயும் உன் சகோதரி மேகாவும் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். மொபைல் லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்சோம். நீ என்ன சொன்ன? உங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசினேன்னு. அதுக்கப்புறம் மேகாவையும் மர்டர் பண்ணியிருக்காங்க. நீ அமைதியாக இருந்திருக்க, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலையே. ஏன்? சாணிக்கா நீ ஏன் பேச மாட்டேங்கிற? இது உன்னோட அபார்ஷனுக்கான ரிப்போர்ட். தீபக்கோட வீட்டில இருந்து கிடைச்சது. தீபக்கோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கல்ல, உன் சகோதரி மேகாவோட பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோம் அவன் கூட மணிக்கணக்கா நீ பேசிட்டு இருந்திருக்க. அதையும் தாண்டி அவன் கூட ரிலேஷன்ஷிப் வேற. அந்த விஷயம் அம்மா அஸ்வினிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் அம்மாவை நீயே கொன்னுட்ட. மேகா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்ச, ஒத்துக்கல, அதனால அவளையும் கொன்னுட்ட. இல்ல சார், நான் யாரையும் கொல்லல சார். போய் சொல்றது உனக்கு பழக்கமாவே போயிடுச்சு. இல்ல சார், நான் உண்மையதான் சொல்றேன். நான் தீபக்கோட எந்த தொடர்புலயே இல்ல. அது என்னன்னு சொல்லு. நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் என் பாய் ஃப்ரெண்ட் சிதேஷ். அதனால தானே ஹெல்ப் கேட்டு தீபக் கிட்ட போனேன். ஏன்னா அவன் ஏற்கனவே என் அக்காவுக்கு அபார்ஷன் பண்ணியிருக்கான். இன்னொரு உண்மையை இப்ப சொல்லு. உன்னோட அம்மாவை யாரு எப்படி கொன்னாங்கன்னு சொல்லு. சொல்லு. மேகா அக்கா தான். 18ஆம் தேதி என்ன ஆச்சு? டீட்டெயிலா சொல்லு. 18ஆம் தேதி அம்மா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அக்கா தன்னோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு போறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அக்கா எனக்கு கால் பண்ணாங்க. அப்ப நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட காலேஜில் இருந்தேன். கொஞ்சம் இரு. சொல்லுக்கா. சானிகா, நான் தீபக்கோட வீட்டை விட்டு நிரந்தரமா இங்கிருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பேசுற நீ? இங்க பாரு, அப்பா என்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இப்ப இதை தவிர எனக்கு வேற சாய்ஸே இல்ல. சொல்லுமா. அக்கா தீபக்கு கல்யாணம் பண்றதுக்காக வீட்டை விட்டு ஓடிட்டாளா? என்னடி? நான் இப்பவே வந்துடுறேன். நீ எங்க இருக்க? அக்கா, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீயும் வந்துடு. அப்பா அம்மா கிட்ட நாம எப்படியாவது பேசி முடிவு பண்ணிடலாம். அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. நீ வந்துடு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிதேஷ் என்னை வீட்டுல விட்டுட்டான். நான் வீட்டுக்குள்ள போனப்ப அங்க என்ன நடந்திருந்துச்சுன்னா, அக்கா என் அம்மாவை கொன்னுட்டா. அம்மா அம்மா அம்மா, அக்கா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? என்னாச்சு? தீபக்கும் அக்காவை தேடி வீட்டுக்கே வந்துட்டா. என்ன நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. தீபக், சானிகா, எப்படியாவது என்னை காப்பாத்துருங்க. என்னை எப்படியா இல்ல காப்பாத்துருங்க. யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இத முதல்லயே எங்ககிட்ட ஏன் சொல்லல? சார், என் அக்கா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதனால தானே எதுவும் சொல்லல. அப்படின்னா உன் அம்மா நீயும் உன்னோட அக்காவும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. கால் ரெக்கார்ட் படி பார்த்தா
முதல்ல உன்னோட அம்மா, அதுக்கப்புறமா நீ, அதுக்கப்புறமா உன் அக்கா மேகா வீட்டுக்கு வந்துருக்கு. இல்ல இல்ல சார், சார் நான் உண்மையை தான் சொல்றேன். அப்படின்னா இந்த உண்மையை சொல்லிடு. உன் அம்மாவோட பாடியை யாரு எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாடி டீகம்பஸ் ஆனதுனால எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. உனக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போகும்னா உன் அம்மாவோட நகை இடுக்குல இருந்த ஸ்கின் டிஷ்யூவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடட்டும். அப்ப தெரிஞ்சிடும் யாரு கொலைகாரங்கன்னு. இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. சார் நான் எந்த தப்பு பண்ணல. கிளிப்புள்ள மாதிரி சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாளே, அவ யாரை காப்பாத்த பாக்குறா? சார் சித்தேஷ் ஒத்துக்கிட்டான். அவன் தான் சானிகாவை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கான்ட்டு. சார், மேகா 21ஆம் தேதி ராத்திரி ஒரு அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணிருக்கா. இதே ஃபோன் நம்பர் அந்த தீபக்கோட கால் ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கு. இது யாரோட நம்பரு? சார், இது கேரேஜ் ஓனரோட நம்பர். நாங்க அவர் கேரேஜை செக் பண்ணிட்டோம். ஆனா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஃபோன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? இந்த ரோமி உதவியால பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்களோ? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. கேரேஜில் இருக்கிற எல்லா வண்டியும் செக் பண்ணு. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த வண்டியை ஃபாரன்சிக் அனுப்பு. கீழே கீழே கீழே. சார், இங்க பாருங்க இந்த வண்டியை. இந்த வண்டி அந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. அங்க இருந்து தான் அஸ்வினி பாடி கிடைச்சிருக்கு. ஷிர்கே, நம்ம மற்ற இன்ஃபார்மரை அலர்ட்டாக இருக்க சொல்லு. எனக்கு எப்படியோ அந்த தீபக், அந்த ரோமியோட கேரேஜ் எனக்கு வேணும். சார் ரோமியோட கேரேஜில் இந்த மாதிரி வண்டிலாம் எதுவுமே இல்லையா சார்? ரோமியோட கேரேஜில் எத்தனை டார்க் கலர் வண்டி இருக்கோ அதோட எல்லா இன்டீரியரும் செக் பண்ணு. எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்மளை சுத்த விடுறதுக்காக கண்டிப்பாக ஏதோ வண்டியை விற்றுருக்கானுங்க, இல்லை வண்டிக்கு புது கலர் கொடுத்துருப்பானுங்க. ஓகே சார். ரூமியோட கடையில் போலீஸ் ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் தான் கொலைகாரங்க அஸ்வினி பாடியை போட்டு வச்சிருக்காங்க. இன்ஃபார்மர்ஸ் உதவியோட ரூமையும் பிடிச்சிட்டாங்க. அவனும் ஒத்துக்கிட்டான். தீபக் அவனுக்கு கால் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பாடியை இந்த வண்டியில் வச்சு டிஸ்போஸ் பண்ண வச்சிருக்கான். போலீஸ் இப்போ தீபக் தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்க்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே கிடைக்கல. அது என்னன்னா, மேகா அஸ்வினியை கொலை பண்ணது யாரு? இந்த 2 கொலையிலும் சானிகாவுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ தீபக் எங்க பதுங்கி இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு. காவல்துறையை அவனை கைது பண்ணிட்டாங்க. சார் சார் நான் இது பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார், விட்டுருங்க சார். சார் தீபக் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏய் ராகுல் எங்கடா? சொல்லு ராகுல் எங்கே இப்போ? சார் அவர் இங்க இல்ல சார், ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாரு. நான் இப்போ அவங்ககிட்ட பேசி ஆகணும். முதல்ல கால் பண்ணு. என் வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா இது வரைக்கும் எந்த வேலையும் பண்ணல. என்னாச்சு சார்? என் வண்டியில ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. ரத்தக்கரையா? சார் இங்க பாருங்க. அது வெளியிடுங்க, லேப்ல டெஸ்ட் கொடுக்கலாம். எந்த வண்டி உதவியோட நீ மேகா பாடியை டிஸ்போஸ் பண்ணியோ அந்த வண்டி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த மேகாவோட பிளட் ட்ரேசஸும் கிடைச்சிருக்கு. இப்போவாவது உண்மையை சொல்லிடு. மேகாவை எது கொன்ன, ஏன் கொன்ன? நான் சொல்லிடுறேன் சார். மேகா பாவம் தவறுதலாக செத்து போயிட்டா. 22ஆம் தேதி எங்க வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வந்திருந்தா. எடுத்துக்கமா. இது நீ எங்க இருந்து வாங்கின? அட இதுவா? அவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. ராகுல் தான் கொடுத்தானா? ஆமா ராகுல். அட என்னாச்சு? இது நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? அது நீங்க பஞ்சா கொஞ்சம் நகை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுல இருந்து தான் நான் இதை எடுத்தேன். என்னோட அம்மா உன்னை பையன் மாதிரி நினைச்சாங்க. ஆனா நீ அவங்க நகையை திருடிட்டு வந்திருக்க. அவங்கள கொலையும் பண்ணிட்டு என்ன இங்க டிஃபன் சாப்பிட கூப்பிட்டிருக்கியா நீனு? அவங்க செத்துட்டாங்களா? இருடா, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற பாரு. நேகா நான் சொல்றது கேளு. நேகா நில்றி. அம்மா அம்மா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உன்னதான் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். நல்ல வேலை செத்து போயிட்டா. இவ அந்த நகையை திருடிட்டு அஸ்வினியை கொன்னுட்டா. அது ஆனா நான் அத்தைய கொல்லவே இல்லையம்மா. நான் நகையை மட்டும் தானே திருடினேன். தப்பு பண்ணியிருக்கான்னா அதை நான் மூடி மறைச்சு தானே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த காரையும் நாங்கள் மறைச்சு வச்சிட்டோம். யாரு கண்ணையும் படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓம்கார் அஸ்வினியை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் உன் குடும்பத்து மேலே அவங்க ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் காரணமே இல்லாமல் நகையை திருடி இருக்கீங்க. அப்புறம் காரணமே இல்லாமல் மேகாவையும் கொண்டு இருக்கீங்க. நான் வாழ்க்கையில் சில பேர் மாதிரி குற்றவாளி ஆயிட்டேன். அதனால் நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சட்டத்தால் எனக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது.
பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடு. இந்த கேஸை இன்னைக்கு டேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடு. ஓகே சார். சார் அந்த சானிக்காவை என்ன சார் பண்ணுறது? ஒரு வகையில் அவள் வாழ்க்கை நாசமாக போச்சு. சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அனுப்பு. நல்ல சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பத்துல இப்போ அநியாயமா 2 உயிர் போயிடுச்சுங்க. இந்த பால்கே குடும்பம் தான் குடும்பத்து ஆளுங்களாலேயே இன்னைக்கு இறந்தும் போயிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல இப்போ நாம எல்லாத்துலயுமே அலர்ட்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. எப்ப வேணா எங்க வேணும்னாலும் எது வேணாலும் தாராளமா நடக்கலாம். வணக்கம், நான் உங்க அனுப் சோனி இப்போ விடைபெற்றிருக்கேன். அடுத்த புது எபிசோட்ல புது கதையோட நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன். அது வரைக்கும் காத்திருங்க. இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும் தாங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.